வசதியான குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கிடையே ஒரு ஆலமரமாக வளர்ந்தவர்தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மிகச்சிறந்த நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான உயர்திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. கேப்டன் அவர்களின் மறைவு ரசிகர்கள், திரையுலகினர், கட்சியினர் என அனைவரையும் சோகத்தில் தள்ளியிருக்கிறது. இந்த சூழலில் அவரை குறித்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. மதுரையில் கடந்த 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி KN அழகர்சாமி என்பவருக்கும் ஆண்டாளம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவரது உண்மையான பெயர் விஜயராஜ் என்பதாகும். வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் சினிமாவில் நடித்து வெல்ல வேண்டும் என்பதே இவரது தீவிரமான ஆசையாக இருந்தது. அதனால் தனது திறமையையும் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தரையும் துணைக்கி வைத்துக்கொண்டு சென்னைக்கு புறப்பட்டு வந்தார். சினிமாவுக்காக விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்தாக மாற்றி வைத்துக் கொண்டார். எல்லோருக்கும் போலவே எடுத்ததும் விஜயகாந்த் அவர்களுக்கும் சினிமாவில் வாய்ப்பு அவ்வளவு ஈஸியாக கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் வில்லனாக அறிமுகமானார். வில்லனாக அறிமுகமானாலும் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்பதில் தீவிர முனைப்போடு இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க முயன்று கொண்டிருந்தவருக்கு அதே ஆண்டு வெளியான அகல் விளக்கு, நீரோட்டம் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இருப்பினும் அந்த படங்கள் எதுவும் அவ்வளவாக ஓடவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1980ஆம் ஆண்டு இவர் நடித்து வெளியான தூரத்து இடிமுழக்கும் என்ற திரைப்படம் சுமாரான ஹிட் அடித்தது. இதனை அடுத்து தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன. தூரத்து இடிமுழக்கம் என்ற திரைப்படம் வெற்றி பெற்றதை அடுத்து சட்டம் ஒரு இருட்டறை, வெற்றி, 100வது நாள், வைதேகி காத்திருந்தால், நானே ராஜா நானே மந்திரி, எங்கள் குரல், அமுதகானம், ஊமை விழிகள், சிறை பறவை, கூலிக்காரன், மனதில் உறுதி வேண்டும், உழவன் மகன், மாநகர காவல், சேதுபதி IPS, பூந்தோட்ட காவல்காரன், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை என வரிசையாக வெற்றி பெற்றது. இதனால் ஒரு வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிக்கும் பிஸியான நடிகராக மாறினார். அது மட்டுமின்றி ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனுக்கும் பயங்கர போட்டியாக திகழ்ந்தார். ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் நடிகர் சங்க தலைவராகவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்துள்ளார். அவர் தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்திற்கு கடனை முழுதாக அடைத்திருக்கிறார். அதேபோல் அவர் நடிகர் சங்க தலைவர் பதவியில் இருந்து விலகும் போது கூடுதலாக பணத்தை சேர்த்து வைத்தும் சென்றவர். தற்போது நடிகர் சங்கம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதென்றால் அதற்கு முழு காரணம் கேப்டன் விஜயகாந்த் தான் என பலரும் கூறுவதுண்டு. நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்காக வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டமிட்டவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசனில் தொடங்கி அப்போது வளர்ந்து வரும் நடிகர்கள் வரை பலரையும் அழைத்து கொண்டு சிங்கப்பூர், மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார். அப்போது சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு ஏஜென்சி ஒன்று 70 லட்சம் ரூபாய், அப்போதைய மதிப்பில் 1 கோடி ஏமாற்ற பார்த்தது. அதனை தெரிந்து கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே ஹோட்டலில் வைத்து பணத்தை ஏமாற்ற முயன்ற ஏஜென்சிக்காரரை அடித்து பணத்தை மீண்டும் பெற்று தந்தார். இப்படி நடிகர் சங்கத்திற்காக தன்னால் முடிந்த அளவு அனைத்தையும் செய்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெயரை கேட்டாலே பதறிய தமிழ் சினிமாவில் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் ஈழ மக்களுக்காக முதலில் உண்ணாவிரதம் இருந்தவர். அதேபோல் தனது மகனுக்கும் பிரபாகரன் என பெயர் சூட்டியவர். அது மட்டுமின்றி கலைஞர் அவர்களுக்கு தங்க பேனா கொடுத்தால் ஜெயலலிதா அவர்கள் கோவித்துக் கொள்வார் என சிலர் அட்வைஸ் கூற, அதனால் என்ன, அவருடைய தமிழுக்கு நான் தங்க பேனா கொடுக்கிறேன் என பெரும் விழா அமைத்து
அந்த பேனாவை பரிசளித்தார். நடிப்பு மட்டுமின்றி இப்படி அரசியல், சமூகம் சார்ந்த விஷயங்களில் முன்னணி நடிகராக இருக்கும்போது அதிகம் தலையிட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதேபோல் நட்புக்கு இலக்கணம் என்றால் கேப்டன் விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் தான். இவர்கள் இருவரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். இப்ராஹிம் ராவுத்தர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேப்டன் விஜயகாந்த் செய்தார், நம்பினார். தங்கள் கஷ்டப்பட்டது போல் சினிமாவில் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று பல புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கியவர்கள் இவர்கள். அதேபோல் எந்த நேரமும் அவர்கள் தங்களது அலுவலகத்தில் பலருக்கும் அன்னமிட்டிருக்கின்றனர். இன்று வரை தமிழ் சினிமாவில் நட்புக்கு இலக்கணம் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த், இப்ராஹிம் ராவுத்தரும் தான். இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் 2002ஆம் ஆண்டு வெளியான ரமணா என்ற திரைப்படம் இன்று வரை கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் சினிமா ரசிகர்களாலே மறக்க முடியாத படமாக உள்ளது. ஊழலுக்கு எதிரான போராட்டம், மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. யாரு சார் அவரு, எனக்கே பார்க்கணும் போல இருக்கு என அந்த படத்தின் ஒவ்வொரு வசனமும் காட்சியும் ரசிகர்கள் மனங்களில் நிறைந்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் பொதுவாகவே கிளைமாக்ஸ் காட்சிகளில் ஹீரோக்கள் மரணிக்க கூடாது என்கின்ற எழுதப்படாத ஒரு விதி உள்ளது. ரசிகர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்பதால் நடிகர்களும் அப்படி நடிக்க மாட்டார்கள். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரமணா என்ற திரைப்படத்தில் அவர் தப்பிக்க வழி இருந்தும் நானும் சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி தப்பித்தால் நல்லா இருக்காது என்று சொல்லிவிட்டு மரண தண்டனையை ஏற்று ஒவ்வொரு நெஞ்சிலும் விதையாக மாறுகிறேன் என மரண தண்டனை கிளைமாக்ஸில் இடம்பெற்றிருக்கும். இந்த காட்சியை பார்த்துவிட்டு தியேட்டரில் இருந்து வெளியேறிய அத்தனை ரசிகர்கள் கண்களும் கண்ணீர் குளமாகவே இருந்தன. தீனா எனும் திரைப்படத்திற்கு பிறகு தனக்கு ரமணா எனும் பெரிய திரைப்படத்தை கொடுத்து தூக்கிவிட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை இன்னமும் AR முருகதாஸ் என்ற இயக்குனர் மறக்கவில்லை. விஜயகாந்த் உயிரிழந்த செய்தி அறிந்ததும் நேரடியாக ஓடி வந்து அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளார். ரமணா என்னும் திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் முதல்வராக நடித்திருந்த பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் விஜயகாந்தை சந்தித்து பேசும் காட்சியின் வீடியோ இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது. ஒரு மனுஷன் பிரியும் போது தாய் அழுதால் அவன் ஒரு நல்ல மகன், அவனோட புள்ளிங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன், உனக்காக இந்த நாடே அழுகுதப்பா என பேசிய வசனம் நம்மையெல்லாம் நெகிழ வைக்கிறது. அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மக்கள் தலைவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக கடந்த 2015ஆம் ஆண்டு சகாப்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இதற்கிடையே அரசியலில் நுழைந்து எதிர்கட்சி தலைவராக மாறிய இவர் சில காரணங்களால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதனையடுத்து முழு ஓய்வில் இருந்து வந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 6:10 மணி அளவில் சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் நம்மை விட்டு பிரிந்தார். அவருக்கு வயது தற்போது 71. அவரது இந்த பிரிவால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. அவரது ஆன்மா சாந்தி அடைந்து இறைவனடி சேர நாமெல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி.